மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, விஜயை விட்டு பிரிஞ்சது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம வெண்பாவோட நெனப்புல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பைத்தியக்காரியான இந்த மல்லியோட நிலைமை யாருக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கோ, மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மல்லிய இவங்க வந்துட்டு விட்டு குடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு பெருந்தன்மையா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ஒரு இரவு வந்துட்டு கடக்கிறது அவ்வளோ கடுமையா இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வெண்பா எப்படி இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்போ நம்மள விஜய் சார் கூட என்ன புரிஞ்சுக்கலையே, அவ்வளோ நான் கேவலமாக போயிட்டேனான்னு நம்ம மல்லி ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த விஜய் இருந்துக்கிட்டு இந்த நிஷாவை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இந்த ரேணுகன்ற பேரில் உள்ளே போனாலே இந்த சுடரி அவளை வந்துட்டு நல்லா பார்த்துக்கா, மல்லி வந்துட்டு இப்படிலாம் பார்த்துக்கிட்டா, அவளுக்கு எந்த நேரத்துக்கு என்ன ஒரு சாப்பாடு வேணும்னாலும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தா, அதே சமயம் அவளை வந்துட்டு எதுவும் துன்புறுத்தாமல் இருந்தா, அதே மாதிரி நீ பார்த்துக்கன்னு அவ்வளோ உரிமையோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மல்லியை வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிருந்தவா கண்டிப்பாக எந்த ஒரு சிக்கலுமே வந்திருக்காதுங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லியை காயப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம மல்லியோட நிலைமை ரொம்பவே கீழ்த்தரமாக பண்ணிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் இப்போ கூட நம்ம மல்லியோட மனசில் என்ன ஒரு விஷயம் உறுத்திக்குதுனாவா, ஏன்னா விஜய் சார் வந்துட்டு இந்த ரேணுகா அக்கா கூட சந்தோஷமாக வாழட்டும், எனக்கு வந்துட்டு அதில் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இருந்தாலும் என்னை வந்துட்டு இப்போ தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன், அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையா அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம மல்லியை வந்துட்டு எப்படியாச்சும் விஜய் கூட சேர்க்கணுன்றதுக்காக நம்ம வெண்பாவை வந்துட்டு ஒரு சரியான முடிவு தான் அங்கே எடுக்கிறாங்க. ஏன்னா டாடா மல்லியம்மா வந்துட்டு இன்னார் அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நீங்கள் எதுக்கு மல்லியம்மா வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் தனியாகவே வந்துட்டு தங்க வச்சுங்க, நம்ம கூட மல்லியம்மா இருக்கட்டும்னு ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா நம்ம வெண்பா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு வந்துட்டு அடுத்தபடியே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. நம்ம வெண்பாவோட ஆசையை நிறைவேற்ற போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்களான்னா இல்லை நம்ம மல்லிக்கு வந்துட்டு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டோன்னு நம்ம மல்லி வந்துட்டு திரும்ப பிரித்து வைக்க போகிறாங்களேன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு இந்த ஒரு கோலத்தில் இருக்கிறது நம்ம அன்னபூர்ணி பார்த்தா ரொம்பவே மனசு சங்கடப்படுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லியும் வெண்பாவும் சேர்ந்து வாழணுன்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.